அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஒரு கனவு காண்கிறோம், அது நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா தெளிவான நபிமொழியின் அடிப்படையில் பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 வகையான கனவுகளை நம்ம காணுவோம். என்னென்ன கனவுனா, நமக்கு பிடித்தமான நல்ல கனவு, அடுத்து கெட்ட கனவு, அடுத்ததாக உள்ளத்தில் நம்ம என்ன ஓட்டம் இருக்கோ அதுதான் கனவாக வரும். இந்த 3 வகையான கனவுகள் மனிதர்கள் நம் கனவாக காண்போம். நபிமொழியின் அடிப்படையில் முஸ்லிம் என்கிற நபிமொழி குறிப்பில் அபு ஹுரைரா அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், கனவுகள் என்பது 3 வகைப்படும். அதில் நல்ல கனவுகள் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நற்செய்தியாகும் என்றும், 2வது வகையான கனவு என்பது ஷைத்தான் புறத்திலிருந்து கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய கனவாகவும் இருக்கின்றன. 3வது கனவு தான் உள்ளத்திலிருந்து மனிதன் காண்கின்ற கனவாகவும் என்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரிலே 744 ஹதீஸாக அபு ஹதாதார் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நல்ல கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருவதாகவும், எனவே ஒருவர் தமக்கு விருப்பமான கனவை கண்டால் தமக்கு மிகவும் விருப்பமானவரை தவிர யாருக்கும் அதை தெரிவிக்கக்கூடாது என்றார்கள். நம்ம நல்ல கனவு கண்டால் நம்மை நெருக்கமான, நமக்கு நல்லதை நாடக்கூடிய நண்பர்களிடத்திலேயோ இல்லை உறவினர்களிடத்திலேயோ சொல்லலாம். அது சொல்லாமலும் இருக்கலாம். கெட்ட கனவை பொறுத்த வரைக்கும் யாரிடமும் சொல்லக்கூடாது என்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது வகையான கனவு உள்ளத்தின் எண்ணோட்டத்தில் ஏற்படக்கூடிய கனவு. ஒரு நாளில் நாம் ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டே இருக்கின்றோம். அந்த நாளின் இரவிலேயே நாம் தூங்கக்கூடிய நேரத்தில் அது கனவாக வரும். அதுதான் உள்ளத்தின் எண்ண ஓட்டம். அந்த ஓட்டத்தின் அடிப்படையிலே அதை தொடர்ந்து வரக்கூடிய கனவு. இதற்கும் நாம் வேறு ஏதாவது நடந்துவிடுமோ என்று அச்சப்படுவதற்கும் தொடர்பு கிடையாது. 2வதாக கெட்ட கனவு. இந்த கெட்ட கனவு திடீரென்று நமக்கு மரணித்தவர்கள் வந்து பயமுறுத்துவார்கள், அல்லது கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு கனவாக இருக்கும், அல்லது நமக்கு நெருக்கமானவர்கள் யாராவது நம்மை விட்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட கனவுகள் அனைத்தும் கெட்ட கனவு. இது ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய கனவு. இந்த கனவு நாம் யாரிடமும் சொல்லக்கூடாது. அல்லாஹ்விற்கே இதற்காக துவா செய்ய வேண்டும். சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக நல்ல கனவு. சில நேரங்களில் நமக்கு நாடக்கூடிய நல்ல விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சிறியதாக ஒரு அடையாளமாக இந்த கனவை சொல்வான். இந்த கனவை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நல்ல கனவு என்பது இறைவன் புறத்திலிருந்து தூதர்களுக்கு கிடைத்த செய்தியின் 46 பங்கில் ஒரு பங்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நல்ல கனவு இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடியது. கெட்ட கனவு ஷைத்தானிடமிருந்து நம்மை அச்சப்படுத்தி நம்மை திசை திருப்பி வேறு விதமான செலவுகள் செய்வதற்கெல்லாம் காரணமாக அமையக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யத்தான் இந்த கெட்ட கனவு மூலமாக நமக்கு செய்து வருகின்றன. ஆகவே எந்த கெட்ட கனவு கண்டாலும் அல்லாஹ்விடம் 2 ரக்காய் தொழுது விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். அடுத்ததாக எண்ணத்தின் அடிப்படையிலே உறங்கக்கூடிய கனவு. இன்னும் நீங்கள் கனவுகள் விரிவாக கனவை பற்றி விளக்கமாக சொல்லக்கூடிய ஒரு நபிதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அழகான முறையிலே கனவுக்கு விளக்கம் கொடுத்தார்கள். அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் படித்தால் விளக்கமாக இன்னும் உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும் என்பதையும் இங்கே நாம் கூறிக்கொள்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.